கெபியின் முன்பாக ஒன்று கூடியிருக்கிற நாம் இதோ அதே தாய் பெற்றெடுத்த அந்த அருமையான மகனின் உயிருள்ள பிரசன்னமாகிய இந்த நற்கருணை பிரசன்னம் நமக்கு வாழ்வளிக்கும் பிரசன்னமாயிருக்கின்றது. இதோ அந்த வியாகுல தாய் இந்த அன்பு மகனை பெற்றெடுத்து அந்த அன்பு மகனை இந்த உலகிற்கு பகிர்ந்தவள். ஆகவேதான் இந்த தியாகத்தின் தாயின் வல்லமை இதோ நற்கருணையின் வடிவாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருவரின் வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்த கடவுள் நாம் என்றென்றும் நம் ஆன்மீக வாழ்க்கையில் உயிரோட்டமுள்ள வாழ்வை வாழ, பரிசுத்த வாழ்க்கை வாழ, இந்த உலகத்தின் போராட்டங்களுக்கிடையே சவால்களுக்கிடையே நாம் புனித நிலையில் வாழ நமக்கு அழைப்பை தர இதோ நற்கருணையின் வடிவாய் நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். நம் உள்ளத்தில் வந்த அந்த கடவுள் இதோ நம் மத்தியிலே இப்பொழுது அழகான தோட்டத்தோடு அவர் ஒளி வீசி கொண்டிருக்கிறார். வெண்மை நிறைந்த அப்பத்தில் தன்னையே தாழ்த்தி இதோ நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற கடவுள், உங்களோடு இருக்கும் கடவுள் என்று நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆம் அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த அருமையான வேளையில் இந்த தாய் பெற்றெடுத்த இந்த அன்பு மகனின் பிரசனத்திற்கு முன்பாக நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். அந்த தாயின் பரிந்துரையை நாடி இதோ அந்த அன்பு மகனின் வழியாக பெற்று நமக்கு தருகின்ற அந்த அன்பு தாய் இதோ இந்த நாளில் நம் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும்படியாக சிறப்பாக இந்த நாளிலே நாம் அன்றாடுவோம். எனவே கையில் இருக்கிற அட்டைகளை எடுத்துக்கொண்டு நாம் சிறப்பாக ஜெபிப்போம். கடந்த நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த திருத்தலத்திலே வீட்டிலிருந்து நமக்கு அருள் பாவித்து வரும் நமது அன்னையாம் வியாகுல தாயை நாடி ஓடி வந்திருக்கும் நாம் அனைவரும் முழுவொரு இறைவனின் அருளை வேண்டுவோம். எல்லாம் அன்பு மகனாம் இந்த கன்னி மரியாதை எங்களுக்கு என்றும் பாதுகாப்பளிக்கும் தாயாக தந்தரிட திருவிழ நானீரே. அந்த வியாகுல அன்னையை போற்றி புகழ கூடியிருக்கும் எங்களை ஆசிராய் நிரப்பி அருளும். அன்பே உருவான தூய ஆவியே, ஒரு பத்தினியாகிய கன்னிமரியாதை மகிமைப்படுத்த கூடியிருக்கும் எங்களை எனது தூய அன்பினால் நிரப்பி அருளும். திருமகன் இயேசுவின் அன்னையை நம் அன்னையாகவும் நம் உள்ளத்து அரசியாகவும் ஏற்று அவரது மன்றாட்டின் பலனை வேண்டுவோமாக. தாயகம் எழுந்த சேவையின் மக்கள் தாயே என்றுனை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுனை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சு செறிந்தோம். அவரால் எமக்காக பரிந்துரைப்பவளே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாராய். திருவயத்தின் கனியாம் இயேசுவை இன்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவாய். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தகவே, கன்னிமரியே. ஆமே. அன்பு இறைவன் நமது வியாகுல அன்னையின் வழியாக நமக்கு செய்துள்ளவற்றையெல்லாம் நினைத்து நன்றி கூறி அத்தாய்க்கேற்ற பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டுவோம். உண்மை அனைத்து படைப்புகளுக்கு மேலாக உயர்த்திய இறைவனை பணிந்து ஆராதிக்கிறோம். நீ திருமகனாம் இயேசுவின் தாய் என்பது குறித்து நாங்கள் மிக்க பெருமை கொள்கிறோம். உண்மை எங்களுக்கு தாயாக தந்தரை இயேசுவை ஏற்றி போற்றி வாழ்த்துகிறோம். அருணிந்தவளே, பெண்களுள் பெயர் பெற்றவளே, கருணை நிறைந்த கன்னித்தாயே, இதுவரையில் நீர் செய்துள்ள அனைத்து உதவிகளுக்கும் வழியாக வணக்கத்துடன் இறைவனுக்கு மனமாற நன்றி கூறுகிறோம். வரங்களை பெற்றுத்தரும் வியாகுல தாயே, வல்லமிக்கவர் உனக்கு அரும்பெரும் செயல் பல புரிந்துள்ளார் என்பது முற்றும் உண்மையே. வல்லமிக்க மது மன்றாட்டால் எங்களை காத்தருளும். இறைவாக்கினர் சிமியோ எடுத்துரைத்தது போல முத ஆன்மா வியாகுல வாழா ஊடுருவப்பட்ட நேரத்தில் நீர் எவ்வாறு உன் துயரங்களை இரவிடம் ஒப்படைத்து சரணளித்தீரோ, அதுபோல எங்கள் கவலைகளையும் கண்ணீரையும் நாங்கள் உன் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உன் திருமகனிடம் அவற்றை பரிந்துரைத்து எங்கள் துயர் போக்கி துணை புரியும் தாயே. நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இந்த தாய் பெற்றெடுத்த
அன்பு தேவனாம் நற்கருணை நாதர் முன்பாக சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியாளே அம்மா மரியாயே ஆண்டவரின் தாயாரே வேண்டுதல் கேளம்மா வியாகுல மாதாவே. அம்மா மரியாயே ஆண்டவரின் தாயாரே வேண்டுதல் கேளம்மா வியாகுல மாதாவே. சிமியோனின் இறைவாக்கினை இதயத்தில் இருத்தி தியானித்த எங்கள் அன்பின் தாயாரே எங்கள் வியாகுல மாதாவே. சிமியோனின் இறைவாக்கினை இதயத்தில் இருத்தி தியானித்த எங்கள் அன்பின் தாயாரே எங்கள் வியாகுல மாதாவே. அம்மா மரியாயே ஆண்டவரின் தாயாரே வேண்டுதல் கேளம்மா வியாகுல மாதாவே. உள்ளத்தை ஒரு வாழோடுருவும் என்று வார்த்தை கேட்டதுமே வரப்போகும் துன்பங்களை தாங்கும் இதயம் கொண்டாயே. குழந்தையை தாங்கி எகிப்துக்கு தப்பிச் செல்லும் வேளையிலே சொல்லா துயரங்களை கொண்ட வியாகுல மாதாவே. அம்மா மரியாயே ஆண்டவரின் தாயாரே வேண்டுதல் கேளம்மா வியாகுல மாதாவே. அன்பின் மகனை காணாமல் ஆனா துயரம் கொண்டாயே. ஆலயத்தில் கண்டதுமே அவரது திருவை வியந்தாயே. சிலுவை சுமந்து போகையிலே மகனை பார்த்த வேளையிலே ஐயோ மகனே என்றென்னே வேதனை கொண்ட மாதாவே. அம்மா மரியாயே ஆண்டவரின் தாயாரே வேண்டுதல் கேளம்மா வியாகுல மாதாவே. சிலுவை அடியில் சீடருடன் சிலுவையில் தொங்கும் பொம்மகனை பார்த்து பார்த்து பரிதவித்த மரியே வியாகுல மாதாவே. இறந்த மகனை மடியினிலே தாங்கும் போது உம்மனதில் அளவில்லாத துயரங்களை அனுபவித்த மாதாவே. அம்மா மரியாயே ஆண்டவரின் தாயாரே வேண்டுதல் கேளம்மா வியாகுல மாதாவே. உங்கள் கல்வள் அன்பான மகனை அடக்கம் செய்கையிலே கடவுளை திட்டம் என்றாலும் கலங்கி நின்ற மாதாவே. அன்னை உங்கள் துயரங்களை தியானிக்கும் வேளையிலே வலிமையாகும் வலிமையை தந்திட வேண்டும் தாய்மரியே. அம்மா மரியாயே ஆண்டவரின் தாயாரே வேண்டுதல் கேளம்மா வியாகுல மாதாவே. அம்மா மரியாயே ஆண்டவரின் தாயாரே வேண்டுதல் கேளம்மா வியாகுல மாதாவே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போம். என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இறைவாக்கினர் சிமியோன் எடுத்துரைத்தபடி திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் பட்டபோது கன்னித்தாயின் ஆன்மா வியாகுல வாளால் ஊடுருவப்பட்டதை இந்நேரத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து அவள் அடைந்த துன்பங்களையும் துயரங்களையும் வணங்கி ஆராதிக்கிறோம். அத்தாயின் பரிந்துரையால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது அன்பையும் ஆதரவையும் கண்டு உணரவும் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
சற்று நேரம் நம்முடைய கண்களை எல்லாம் இந்த பலிபீடத்தின் முன்பாக கொண்டு வருவோம். நற்கருணை நாதரின் திருப்பிரசன்னம் இன்றைக்கு வாழ்வளிக்கும் பிரசனமாய் அமைந்திருக்கிறது. தியாகல தாயின் பரிந்துரை இதோ அவள் தன் மகன் வழியாகத்தான் கேட்டு பெற்று தருகிறாள். ஆகதான் இந்த திவ்ய நற்கருணை முன்பாக அந்த தாயின் பரிந்துரையை நாடி நாமும் ஜெபித்தோம். இந்த வேளையிலே இதோ நாம் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் பல்வேறு விதமான எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நாம் வைத்து இந்த கெபியின் முன்பாக கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல பேர் வந்து இந்த கெபியின் முன்பாக மெழுகுத்திரி ஏற்றி முழதால் படியிட்டு ஜெபித்து இதோ அன்னையின் தரிசனத்தின் முன்பாக ஜெபிக்கும் பழக்கத்தை நாளுக்கு நாள் பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அந்த தாய் வல்லமைமிக்க தாய், நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசும் தாய். ஆகவே அந்த தாயின் பரிந்துரை இதோ இந்த அன்பு மகன் வழியாகத்தான் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே உயிருள்ள பிரசன்னம் நம் ஆண்டவரின் பிரசன்னம். அவரே நம் எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் எல்லாமாய் இருந்து நம்மை வழிநடத்தும் கடவுள். தாயின் அரவணைப்பில் வாழ்ந்த கடவுள் இதோ நம்மையும் தேற்றி நம்மையும் இந்த நாட்களிலே நமக்கு ஆறுதலாயிருந்து நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த தவ காலத்தில் எத்தனையோ சோதனைகள் நம் வாழ்க்கையில் நாம் நோக்கி இருக்கும் பொழுதும் தவ முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுதும் நாம் ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அத்தனை சோதனைகளையும் வென்றவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் தன் தந்தையோடு நெருக்கமாக இருந்தவர். இந்த உலக வாழ்க்கையில் அவர் பல நலன்களையும் நன்மைகளையும் செய்யும் பொழுது அவர் ஆண்டவர் தன் தந்தையின் பலத்தால் அவை அனைத்தையும் செய்து முடித்தார். அவர் தந்தையோடு அளவலாக ஜெபித்தார். ஆகவே நாமும் இந்த நற்கருணை ஆண்டவரோடு அளவலாக ஜெபிக்கும் பொழுது அவருடைய உயிருள்ள பிரசனத்தை நம்பிக்கையோடு நாடி வந்து ஜெபிக்கும் பொழுது அனைத்தையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். எனவே இந்த நாளில் இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கிற விண்ணப்பங்களை எல்லாம் அவர் பாதம் கொண்டு வாருங்கள். அவரிடத்திலே ஒப்புக் கொடுங்கள். உங்களையே சரணடையுங்கள். உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் படிப்பை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வேலைகளை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வியாபாரத்தை ஒப்புக் கொடுங்கள். இதோ உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் கிடைக்க வேண்டுமா? அந்த திருமண தடைகள் நீக்கப்பட வேண்டுமா? இதோ நம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக அந்த தடைகள் நீக்கப்படும்படியாக ஜெபியுங்கள். குழந்தை பாக்கியத்திற்காக எத்தனையோ பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை பேரு ஆண்டவர் தரும் உன்னதமான பேரு. ஆகவே நம்பிக்கையோடு கேளுங்கள். இதோ இந்த நாளில் அந்த பாக்கியத்தையும் இறைவன் பெற்றுத் தருவார். இதோ பல்வேறு நோய்கள் உங்களை தாக்குகிறதா? பல்வேறு தீராத வியாதி வருத்தங்கள் உங்களை தொடர்ந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறதா? அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அனைத்து நோய்களையும் பிணிகளையும் போக்கும் கடவுள் நம் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதோ நான் என் காயங்களின் வழியாய் உங்கள் காயங்களை சுமந்து கொண்டேன், உங்கள் பிணிகளை போக்குவேன். இதோ நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் எல்லா துயர்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளும் கடவுள் என்று இதை எசையா தீர்க்கதரிசி வழியாக வெளிப்படுத்தின கடவுள் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நம் துன்பங்களை, துயரங்களை, பிணிகளை, வேதனைகள் அனைத்தையும் கண்ணீரையும் துடைக்கும் கடவுள் நம்மை அவர் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அனைவரும் அவர் அன்பினை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளில் முழுமையாய் ஒப்புக் கொடுத்து நிச்சயமாக இந்த நாளில் அவரை இருக பற்றிக் கொண்டு நான் கேட்பேன், கண்டிப்பாக அவர் தருவார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று வாழ்வு தரும் வார்த்தைகளை நமக்கு சொல்லி உரிமையோடு கேட்கவும் அவர் இதய கதவுகளை தட்டவும் நமக்கு ஆண்டவர் தட்டுக் கொடுத்தார். ஆகவே அவர் இதய கதவை தட்டி நாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவர் நம் குரலுக்கு செவி கொடுப்பார், செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அன்பு மகனே, மகளே, இந்த நாளில் முழுமையாய் உண்மை ஒப்புக் கொடுத்து அவர் உம்மை தொடும்படியாக, உம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, உன் பிள்ளைகளை எல்லாம் தொடும்படியாக, நல்ல மனமாற்றத்தை நம் உள்ளத்தில் தரும்படியாக, நம் இடத்தில் இருக்கிற தீவினை சக்திகள், பாவ கட்டுக்கள், பாவ நோய்கள், இதுவரை சம்பாதித்த பாவ சாபங்கள், இவை அனைத்திலிருந்தும் நம்மை விடுவிக்குமாறு சிறப்பாக ஜெபிப்போம். ஆம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கும் கடவுள். நம்மை எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் அவர் இதோ நம் சுமைகளை தாங்கி நம்மை ஏற்றுக்கொள்ளும் கடவுள். எனவே அவரிடத்தில் முழுமையாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஒரு தாய்
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணிபாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணிபாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரும்பிடித்து நடத்துவார். கண்ணாலை நீர் நிறுத்துவார். கரும்பிடித்து நடத்துவார். கண்ணாலை நீர் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். நமக்காக இறைவன் தந்த தாய் யாகல் அன்னை, அவளை நாடி பக்தியோடு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வல்லமை பொருந்திய யாகல் அன்னையின் பரிந்துரையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரித்து உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்களுக்கு முன்னும் பின்னும் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் அளிப்பாராக. ஆமென். மாண்பையை பாடுவோம். இனி
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய திருப்பாடை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை எங்கள் அன்றாட வாழ்வில் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கரங்களை உயர்த்தி நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். வாழ்க வாழ்க வாழ்க.